ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 8ஆம் வகுப்பு தமிழில் புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயல் 1 ஓகேங்களா, ஆழிக்கு இணை அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதியை வந்து இந்த வீடியோவில் பார்த்தலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த வீடியோவை மற்ற வகுப்பு மாணவர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெட், டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கும் தேர்வர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ 8ஆம் வகுப்பு முதல் பாடம் இது வந்து நியூ சிலபஸ் 2025 மாற்றி அமைச்சிருக்காங்க. அதன்படி வந்து சில சேஞ்சஸ் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நுழையும் முன் அது வந்து பார்த்தலாம். தமிழை அமுதோடும் நிலவோடும் வானோடும் ஒப்பிட்டு பாடினார் பாரதிதாசன். தமிழை தாயோடு ஒப்பிட்டு மகிழ்ந்தனர் நம் முன்னோர். கவிஞர் ஒருவர் இரட்டொர மொழிதல் மூலம் தமிழை கடலோடு ஒப்பிட்டு பாடுவதை அறிவோம் வாருங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னாக்க இரட்டொர மொழிதல். இரட்டொர மொழிதல்னா இரண்டு பொருள்பட பாடுவது தான் இரட்டொர மொழிதல். ஒரே வேர்டு இருக்கும், ஒரே வார்த்தை இருக்கும், அதுக்கு வந்து ரெண்டு மீனிங் வரும். ஸோ இது வந்து தமிழுக்கு ஒரு மீனிங், கடலுக்கு ஒரு மீனிங் ஓகேங்களா. ஆனால் வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று தான். ஸோ தமிழோடும் ஒப்பிட்டு பாடியிருக்கிறாங்க, அதே மாதிரி கடலோடும் ஒப்பிட்டு பாடியிருப்பாங்க. ஸோ ஆழி அப்படின்னா கடல், இந்த இடத்துல ஆழி அப்படிங்கிறது கடலை குறிக்கும். அதே மாதிரி இந்த பாடலில் தமிழோடும் கடலோடும் ஒப்பிட்டு பாடியிருக்காங்க. அதுதான் இரட்டுற மொழிதல். அதான் இரண்டு பொருள் பட பாடுவது தான் இரட்டுற மொழிதல் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாடல் பகுதிக்கு போயிடலாம். ஸோ இந்த பாடலை எழுதியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தக்கவிமணி தமிழழகனார் ஓகேங்களா. ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. சந்தக்கவிமணி தமிழழகனார். ஸோ பாடல் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 வரி இருக்கு. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு. சங்கக்கவிமணி தமிழழகனார் ஓகேங்களா. ஸோ இதில் முத்தமிழ் அப்படிங்கிறது என்னன்னாக்க இயல் இசை நாடகம் ஓகேங்களா. ஸோ தமிழை பார்க்கும்போது இயல் இசை நாடகம். முச்சங்கம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழை குறிக்கும் பொழுது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஓகேங்களா. ஆனால் வந்து இது வந்து கடலை குறித்து வேறு பொருள் வரும், தமிழை குறித்து வேறு பொருள். ஸோ இரண்டு பொருள் பட வருவது தான் வந்து இந்த இரட்டுற மொழிதல். அது வந்து பின்னாடி வந்து டேபிளர் காலம் வைஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் இங்கே பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. துய்ப்பதால் அப்படின்னா கற்பதால், தருவதால். மெத்த வணிகலன் அப்படின்னா பெரிய வணிக கப்பல் ஓகேங்களா, அணிகலன்னு சொல்லலாம். துய்ப்பதால் அப்படின்னா கற்பதால்னு ஒரு பொருள் உண்டு, தருதலால் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. அதே போல் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால், பெறுதலால். அடுத்து நித்தம் என்றால் தெரியும், நாள்தோறும். நித்தம் என்பது நாள்தோறும். ஆழி என்றால் கடல் ஓகேவா. ஸோ இங்கே ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முத்தமிழ் அப்படின்னா நமக்கு தெரியும் இயல் இசை நாடகம், இது எல்லாமே தமிழை குறிக்கக்கூடிய சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். அதே கடலை குறிக்கும் போது முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம்னா முதல் இடை கடை, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். 3 வகையான சங்குகளை குறிக்குது இங்கே வந்து ஓகேங்களா. முச்சங்கம் என்றது 3 வகையான சங்குகளை குறிக்கிறது. மெத்த வணிகலன்னா ஐம்பெருங்காப்பியங்கள், மிகுதியான வணிக கப்பல் ஓகேங்களா. அடுத்து சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்க பலகையில் இருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை அப்படிங்கிறத இந்த மீனிங் இருக்குது. இதில் வந்து நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இரட்டுற மொழிதல்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஷினில் கேட்பாங்க நமக்கு சரிங்களா. 2 மார்க்லேயோ அல்லது ஏதாவது ஒரு வினாவில் வந்து நிச்சயமாக கேட்பாங்க. இரட்டுற மொழிதல் இம்பார்ட்டன்ட். ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல். ஸோ டபுள் மீனிங்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் ஆகும். இதனை சிலேடைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு 1 மார்க் கேட்பாங்க ஓகேங்களா. அதுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலேடை. ஸோ இரட்டுற மொழிதல், சிலேடை ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா. இப்பாடலில் அமைந்துள்ள சில சொற்றொடர்கள் பொருள் தமிழ், கடல் ஓகேங்களா, தமிழுக்கும் கடலுக்கும் ஆகிய இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் அமைந்துள்ளதால் இது இரட்டுற மொழிதல் அணியாகும்
ஓகேங்களா? ரைட். ஸோ அது நூல்வெளி கொடுத்துருக்காங்க. அந்த நூல் ஆசிரியர் சந்த கவிமணி பற்றி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு முறை வாசித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 மார்க்கு, ஓகேங்களா? அந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே புக் பேக் ஆன்சர் தான். மதிப்பீடுக்கு போயிடலாம். மதிப்பீடு சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 மார்க்கில் வந்து தமிழ்தாய் ஐம்பெருங்காப்பியங்களை டேஷ் அணிந்துள்ளாள். அதுக்கு வந்து அணிகலன்களாக, ஸோ மாலையாக, ஆடையாக, மகுடமாக, அணிகலன்களாக, தமிழ் தாய் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக அணிந்துள்ளாள் அப்படிங்கிறதா சரியான விடை. ரெண்டாவது வந்து பெரிய கப்பல்கள் டேஷ் மீது செல்லும். ஆழி, ஓகேங்களா? ஆழின்னா கடல். பெரிய கப்பல்கள் வந்து கடல் மீது செல்லும். கடலுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னாக்க ஆழி, ஓகேங்களா? முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. முத்து கூட்டல் தமிழ்னு போட்டுறாதீங்க, சரிங்களா? ஸோ 3 கூட்டல் தமிழ், ஆப்ஷன் ஆ, 3 கூட்டல் தமிழ், அதுதான். அப்புறம் வினா எண் 4, தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இத்தொடரில் தன் என்னும் சொல் நம்ம பாடல் வரியில் பார்த்தோம், சரிங்களா? ஸோ எதை வந்து தடுத்து நிறுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா கடல் அலை. கடல் அலையை வந்து தடுத்து நிறுத்துகிறது. அடுத்து வந்து பாடலின் பொருள் கொடுத்துருவாங்க, அதை வந்து விரித்து எழுதணும். அடுத்து குருவினா, சிறுவினா, சிந்தனை வினா இருக்குது, அதை பார்த்துடலாம். குருவினால கொஸ்டின் நம்பர் 1 2 குருவினா கேட்டிருக்காங்க, ஒரு சிறுவினா இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம். தமிழ் யாரால் காக்கப்படுவதாக தமிழழகனார் கூறுகிறார்? தமிழ் சங்கப்புலவர்களால் காக்கப்படுவதாக தமிழழகனார் குறிப்பிடுகிறார், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எழுத வேண்டியது சங்கப்புலவர்களால், அவ்வளோதான். மீதி எல்லாம் கொஸ்டின்லேயே இருக்குது. இரட்டுற மொழிதல் அணி என்பது யாது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வந்து தேர்வுக்கு வரும். ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைத்து பாடுவது இரட்டுற மொழிதல். நம்ம முன்னாடியே புக்கில் பார்த்தோம், சரிங்களா? ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிறுவினா. சிறுவினாவில் வந்து பார்த்தோம்னா தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழழகனார் கூறுவன யாவை? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஏன்னா நம்ம இந்த லெசனே, இந்த பாடலே இதை பற்றி தான். ஒன்று தமிழை பற்றி அண்டு கடலை பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு தமிழை பற்றி, முத்தமிழாய் வளர்வது, இங்கே முத்துக்களை தருகிறது. முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. 3 வகையான சங்குகளை, இங்கே முச்சங்கம், இங்கே 3 வகையான சங்கு. இங்கே ஐம்பெருங்காப்பியங்கள் அணிகலன்களையே கொண்டது. இங்கே வணிக கப்பல், இங்கே வந்து ஐம்பெருங்காப்பியங்கள், இங்கே வணிக கப்பல். அப்புறம் சங்கப்புலவர், இங்கே வந்து அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து சிந்தனை வினா இருக்குது. ஓகே, இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.